விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய வீடூர் அணை மொத்த கொள்ளளவான 32 அடியை எட்டியதால அணையோட பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் வந்து திறக்கப்பட்டிருக்கு. இதனால சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, கைக்கிளப்பட்டு கிராமங்கள்ல இருக்கிற படுகை அணைகள் நிரம்பி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. சுத்துக்கேணி படுகை அணை நிரம்பி வாய்க்கால் வழியா ஊசுட்டேரிக்கு வர துவங்கி இருக்கு. இதனால ஊசுட்டேரி வேகமா நிரம்பி வருது. பிள்ளையார்குப்பம் செல்லிப்பட்டு இடையே சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே பிரெஞ்சுக்காரர்கள் காலத்துல கடந்த 1906ஆம் ஆண்டு படுகை அணை கட்டப்பட்டது. பழமையான இந்த படுகை அணையில தேக்கி வைக்கப்படுற தண்ணீரின் மூலம் சுற்று வட்டார பகுதியில 20,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்துச்சுன்னே சொல்லலாம். உரிய பராமரிப்பு இல்லாத காரணத்தால கடந்த 2011ஆம் ஆண்டு பெய்த கனமழையால படுகை அணையுடைய மையப்பகுதி கீழ்த்தளம் முற்றிலுமா சேதமடைஞ்சிச்சு. இந்த நிலையில 2021ஆம் ஆண்டு நவம்பர்ல பெஞ்ச கனமழை மற்றும் வீடூர் அணை திறப்பால சங்கராபரணி ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால அணையுடைய பெரும் பகுதி முற்றிலும் உடைந்து போனது. இதனால பல்லாயிரம் கணக்கான கன அடி நீர் வந்து வெளியேறி வீணாகி கடல்ல சென்று சேர்ந்துச்சு. இதனிடையே ரூபாய் 20.40 கோடி செலவுல புதிய தடுப்பணை கட்ட அரசு முடிவு செஞ்சது. ஆனா இன்னும் நடைமுறைக்கு வரல. இந்த நிலையில இப்போ வீடூர் அணை திறக்கப்பட்டு இருக்கிறதால தண்ணீர் முழுக்க கடல்ல போய் கலக்குது. இதனால விவசாயிகள் வேதனை அடைஞ்சிருக்காங்க.